இது பார்த்திங்கன்னா வில்வம், 3 இலை உடைய வில்வம். சிவனுக்கு ரொம்ப உயர்ந்தது. சிவனுக்கு பார்த்திங்கன்னா அர்ச்சனை, வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுவாங்க. அது சிவனுக்குரிய நாளில் பறிக்காமல் மற்ற நாளில் பறிக்க வேண்டும். அதாவது திங்கட்கிழமை, சனிக்கிழமை, பிரதோஷம் இந்த மாதிரி நாள்களில் பறிக்காமல் இதை பறித்து சிவனுக்கு அர்ச்சகம் பண்ணால் நல்ல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இது அப்படியே மோர்ந்து பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாடை சூப்பராக இருக்கும். இதெல்லாம் முள் எல்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் காயெல்லாம் காய்க்கக்கூடிய காய் மாதிரி இருக்கும். இதில் இது பார்த்திங்கன்னா பெரிய இலை, பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். இதில் இந்த வில்வத்தை சாப்பிடலாம். அந்த வில்வ இலையை சாப்பிட்லாம். வில்வ பழத்தையும் விளாங்காய் மாதிரி இருக்கும். அதை உடைச்சிட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப கிருமி நாசினி, கிருமிகள் அழியும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற கிருமிகள், இரத்தத்தை சுத்தகரிப்பு பண்ணும். இது பழம் கொண்டு சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல போட்டேன். அது விதை முளைச்சி இருக்குது வீட்டில். அது சும்மா அப்படியே கொடி மாதிரி வரும். சூறா முள் மாதிரி முள்கள்லாம் அதில் நிறையா இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடலாம். அது மாதிரி இதுவும் இரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு அருமையான இலை சேர்ந்து இந்த செடிங்க இருக்குது. மாதுளை நிறைய காய் காய்ச்சி வீட்டில் வச்சுருக்கோம். இதெல்லாம் காய் மாதுளை. ஒரு அருமையான மருந்து. டெய்லி ஒரு 2 இலை பிடிங்கி சாப்பிட்டுட்டே வரலாம். கண்களுக்கு சுகர் உள்ளனவர்களை சாப்பிடலாம். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணியில் நைட்டு பிடிங்கி தண்ணியில் ஊற போட்டு 2-3 இலையை ஊற போட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். அருமையான ஒரு பானம். அதோடு சீரகமும் சேர்த்து தண்ணியில் ஊற போட்டு இதை சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். சுகர்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது நம்ம கல்லீரல்களில் பித்தப்பைகளை சூடாக்கிறத அப்படியே குறைக்கும். சூடாகவே இருக்கும், ஹீட்டாகவே இருக்கும். அது குறைச்சிட்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த அளவுக்கு பயனுள்ளது.